நோட்டிஃபிகேஷனில் இதெல்லாம் நோட் பண்ணீங்களா? இந்த SBIPO தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் சைக்கோ மாதிரி பண்ணுவாங்க. திடீர்னு ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க. இந்த டைம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லிடலாமா? நீங்கள் கவனிச்சிங்களா அதெல்லாம்? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து மற்ற பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தாண்டி SBIல மட்டும் ஏதாவது இயர்லி வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதுபடி பார்த்தா இந்த டைமும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னது பார்த்துடலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இருங்க, தள்ளி ஒன்றும். ஸோ நம்ம எலைட் பாஸ்க்கு வந்து SBIPO அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நான் எண்டில் சொல்கிறேன். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸ் என்னென்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முக்கியமான இது பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து இந்த டைம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. 541 வந்து லாஸ்ட் இயர் இருந்தது, இப்போ வந்து 1500 வந்திருக்கு. இது ரொம்பவே பெரிய விஷயம். நீங்கள் நம்ம பார்த்துருப்பீங்களாம்மா, லாஸ்ட் டைமே நம்ம சக்ஸஸ் மீட்டில் இந்த வேக்கன்சிக்கு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. இப்போ வந்து 3 times உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம உண்மையிலே இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை, ஐயோ வேக்கன்சி கம்மின்னு போட்டு அழுது புலம்பு சாவாதீங்க. இது நல்ல வேக்கன்சின்னு ஃபஸ்ட்டு நம்புங்க. ஏன்னா எப்பயுமே 500, 600, 700 தான் வருங்கிறப்ப இது உண்மையிலே தரமான வேக்கன்சி. ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஏன்னா SBIPO பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிறதுலே ஹை லெவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமோட முடிஞ்சிடாது. எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருப்போம், IBPS PO வந்து செலக்ட் ஆயிடுவாங்க, திடீர்னு RRB PO செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஹையஸ்ட் லெவல் டஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் அடிக்கலாம். அப்படிங்கிறப்ப அப்ளை பண்ணுங்க, இதுக்கேற்ற மாதிரி வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க? இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓவரால் மார்க்ஸ் வந்து போன டைம் வந்து 50 இருந்துச்சு, இப்போ 30 தான் வந்திருக்கா. அதாவது இமெயில் ரைட்டிங்க்கு 10 மார்க்ஸ், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் 10 மார்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு 10 மார்க்ஸ் வரும். ஸோ இது கிராண்ட் டோட்டலுமே வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். போன வட்டம் வந்து 250 இருக்கும், இப்போ வந்து 230க்கு வந்து. நல்ல விஷயம் தானே. ஏன்னா என்ன மாதிரி இங்கிலீஷ் இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்லாம் வராதவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஆனால் இன்னொரு ஒன்று வந்து நமக்கு இங்கிலீஷ்லாம் அதிகமாக இருக்குது, அதையுமே பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். பட் இது டினா மேம்கிட்ட அதை பற்றி கேளுங்க. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது, நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தது. நீங்களே சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் சான்சஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு SBI நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னா பிகினராக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. பட் நம்ம ஒரு 3 attempts 4 attempts கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம அடுத்தடுத்து எழுத முடியாது. இப்போ நீங்கள் மெயின்ஸ் வந்து அன்ரிசர்வ்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது 4 மெயின்ஸ் மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும் போன டைம். பட் இந்த டைம் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 6 மெயின்ஸ் வரைக்கும். ஆனால் ஒரு மேட்டர் என்னன்னா SBIPO மெயின்ஸ் எழுதவே மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து இப்போ PO மெயின்ஸ் SBIPO மெயின்ஸ் நீங்கள் போயிட்டீங்கனாலே IBPS PO RRBலாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அப்கமிங் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சூப்பராக சொன்னீங்க. இதே போல OBCக்குமே உங்களுக்கு வந்து 7 சான்சஸ் இருக்கும், இப்போ வந்து 9 சேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு IAS எக்ஸாம்க்கு இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 டைம் எழுதக்கூடாது அந்த மாதிரி. பேங்க் எக்ஸாம்லையுமே SBIPOல சொல்லியிருந்தான். பட் நம்ம என்ன அப்படின்னா நிறைய பேர் SBIPO மீன்ஸ் அட்டனே பண்ண மாட்டீங்க, அதனால இது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேசிக் பே. இதில் வந்து உங்களுக்கு CTC வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் சேலரி போன டைம் வந்துட்டு உங்களுக்கு 20.43 lakhs வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு 21.97 lakhs வரைக்கும் உங்களுக்கு CTC வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா SBIல மட்டும்தான் உங்களுக்கு அலவன்சஸ் வந்து நிறைய வந்து வரும். ஸோ இதுக்கான இது வந்து நம்ம முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிருந்தவங்கள ஒருத்தவங்க இது வந்து நம்ம சேலரியோட ஸ்லிப் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், அது பேசிக் சேலரி வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு இது பண்ணது வந்து இது லாஸ்ட்டாக வந்து ஏப்ரல் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இவங்க ஜாயின் பண்ணது 2022ல். பட் இவங்களோட சேலரி ஸ்லிப் 2026க்குள்ள சேலரி ஸ்லிப் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பேசிக் சேலரி வந்து 67,000 வருது. அது போக இதெல்லாம் அலோவன்சஸ் இது அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து SBIPOல நிறைய அலோவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து மற்றதுல RRBலையோ இல்லை IBPSல செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வராது. சேர்த்து ஹேண்டாக வரும் இல்லையா? 67, 88 இதில் பேசிக் சேலரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல எவ்வளோ போட்டிருந்தாங்க? 48,000 போட்டிருந்தாங்கன்னா 48,000 அது மட்டும் வராது. உங்க கையில் வரப்ப 80,000 மேலே தான் வரும். இப்படி பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு 80, 90, 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. அவங்க ஸ்லிப் எனக்கு இதுவுமே அனுப்பிச்சு விட்டாரு. அதுலேயுமே கிரெடிட்டரில் 1 lakh above கிரெடிட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் ஹைக் எப்பயுமே SBIல வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே,
டீட்டெயிலாக இன்னொரு வீடியோஸ் போடலாம். அந்த முக்கியமானது வந்து லாஸ்ட் இயரே இது இருந்துச்சு நம்ம லாஸ்ட் டைமே. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து 40 மார்க் கொடுத்துருக்காங்க. இவங்க பொதுவாக ஐபிபிஎஸ் பிஓலாம் இங்கிலீஷ்க்கு 30 மார்க்ஸ் இருக்குன்னா இங்கே 40 மார்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ். அதனால் இங்கிலீஷ்க்கு வந்து அதிகமான ப்ரியாரிட்டி கொடுங்க. இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷாக ஒரு சப்ஜெக்டா அப்படின்னு நினச்சி அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ரியாரிட்டி இங்கிலீஷ்க்கு அதிகமாக இருக்குது. 40 மார்க் ப்ரிலிம்ஸ்க்கே இருக்குது. ஸோ மெயின்ஸ் போனீங்கனாலுமே இன்னொரு விஷயம், செக்ஷனல் கட் ஆஃப் வந்து கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது. ஓகே சூப்பர். மெயின்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. மெயின்ஸ் வச்சுருக்கோமா? ஸோ மெயின்ஸ்க்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? செக்ஷனல் கட் ஆஃப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சிஏக்கெல்லாம் ஒரு கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஒரு 4 மார்க்கு. ஆப்டினா ஒரு 7 மார்க்கு, ரீசனிங்க்கு ஒரு 8 மார்க்கு, இந்தளவு தான் கொடுப்பாங்க. அதனால் பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து காலையில் லைவ்ல கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போயே படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ படிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸோட சிலபஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறோம், மெயின்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் 6 மந்த்ஸோட தரவாக இருக்கணும். ஸோ அவங்க சொல்கிறத கேளுங்க, ஏன்னா அவங்க நிறையா மெயின்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. சரி, ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து மெயின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் இதில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து டிஐக்கு, அதாவது குவான்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் 60 மார்க். ஸோ எல்லா கொஸ்டினுமே 2 மார்க்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த டைம். எல்லாமே 2 மார்க்ஸாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்லியிருந்தீங்க? நெகட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க்ஸ் 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ். நிறைய பேர் நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு. சேஞ்சஸ் கிடையாது, 0.25. ஸோ பேங்க் எக்ஸாம்னாலே எப்பவுமே 0.25 தான். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸ் கீழே லீவ் பண்ணுங்கள். மேட்ரு என்னென்னா இந்த டைம் நல்ல வேகன்சி. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு டூல் வேணும், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எலைட் பாஸில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கோம், SBIPO அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கனி ஸ்ரீனாலாஜிக்ஸ் ஆப்பில் போயிட்டு எலைட் பாஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டும்தான் இந்த மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஏன்னா PO நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்காக சார் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எலைட் பாஸில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸாக கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலோஜிசம், ஆப்டி எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீட் மேக்ஸ், இது மாதிரி பேசிக்லேருந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி என்ன ஆர்டரில் படிக்கணுமோ அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்போம். அதுவுமே உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த இப்போ 60 டேஸ் ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்துருக்கோன்னா பெர் டேக்கு நீங்கள் 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி மெயின்ஸுக்கு கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைவ் கண்டென்ட்டும் கொண்டு வராங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சைட் பை சைட் டாபிக் வைஸ் கவர் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் வந்து சாரும் மேமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து SBI நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ அப்கமிங் வர லைவ்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணின இதாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் POக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது POக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது போக நீங்கள் மற்ற பேங்கிங் சிலபஸும் ஓவராலாக கவர் பண்ணிடலாம். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 to 15 எக்ஸாம்ஸுமே சேம் சிலபஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கவர் பண்ணது போக இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூ வந்து ரியல் டைமாக நம்ம எடுப்போம். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிட்டையர்டு பேனல் மெம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து டேரெக்டாக கண்டக்ட் பண்ணுவோம். இது மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பே பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த எலைட் பாஸ் யூசர்ஸ்க்கு அதுவும் நம்ம ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாமே இப்போ எலைட் பாஸில் எல்லாமே சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டிங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உள்ள 50,000 ப்ராக்டிஸ் PDF கொஷின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டும். இப்போ ஒரு டாபிக் கவர் பண்ணுறீங்க, இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கான மார்க் டெஸ்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்கள் ஒரு டாபிக் முடித்தோடனே அதை நீங்கள் எவ்வளோ வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதை அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஆப்டியே எடுத்துக்கிறோம், நம்ம நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறோம், பட் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் மட்டும் எனக்கு நல்லாவே சரியாகவே வரமாட்டுது அப்படின்னும் போது நீங்கள் அகெயின் அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கிறதுக்கான அவைலபிலிட்டியும் உள்ளேயே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு எலைட் பாஸில் கவர் ஆகும். இது நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைனில் இருக்கிறனால உங்களோட கன்வீனியன்ட் ஹார்ஸில் வந்து நீங்கள் எடுத்து படிச்சுக்கிற மாதிரி தான் இது ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ PO நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு, இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஓகே, ஸோ தேங்க்யூ. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.